சொக்கு தான் சஜஸ்ட் பண்ணாரு, வை டோன்ட் வி கோ வித் ஆர்டி ராஜசேகர் ஃபார் சினிமாட்டோகிராஃபின்னு சொன்னார். அப்போ எனக்கு வந்து கவின் சொன்ன மாதிரி எனக்கும் வந்து சரி, இப்போ ஒரு யங் டீமோட வந்து ஒரு 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 சீனியர் சினிமாட்டோகிராஃபர் இருந்தா நல்லா இருக்கும், அவர் ஒரு 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 மாதிரி கைட் பண்ண முடியும்னு எனக்கு இருந்தது. அதனால வந்து ஐ ஆல்சோ செட் ஓகே. அப்புறம் அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு he came up with certain ideas and then we discussed என்ன மாதிரி இருக்கலாம்னு. அண்ட் கடைசி வரைக்கும் அதை வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. வாட் ஐ லைக்ட் அபவுட் his work in this film is, எனக்கு வந்து அவர் அந்த இன்டீரியர்லயும் கிளைமேக்ஸ்லயும் அவர் லைட் பண்ணியிருந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இட்ஸ் வெரி 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 ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது அந்த கிளைமேக்ஸ். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து அவங்க ஷூட் பண்ணது வந்து நாங்க விடுதலை ஷூட் பண்ண அதே இடம் தான். நாங்க ஷூட் பண்ணும்போது இருக்கிறதும் இவங்க படத்துக்கு ஷூட் பண்ணிருக்கிறதும் வேற வேறையா இருந்தது. இட் இஸ் அ வெரி வெரி குட் ஒர்க். அந்த டீமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க.